ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு போகி பண்டிகை. வீட்ல காப்பெல்லாம் கட்டுவாங்க. வீட்ல எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. நம்மகிட்ட இருக்க பழைய கிழியாத துணியெல்லாம் ஜிஹெச்ல இருக்க அன்புப்பேட்டத்துல வச்சுட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சு. நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பழைய துணிமணிலாம் அடுத்தவங்களுக்கு குடுக்கக்கூடாது, தரித்திரிய வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். நம்ம டவுனுக்குள்ள கிளம்பும்போது எங்க அண்ணி வந்தாங்க. அண்ணிகிட்ட ரியானா வாங்கிட்டு, "அண்ணி நாங்க டவுனுக்குள்ள போயிட்டு மரம் வெட்டி தான் வருவோம். அதனால நீங்க போங்கன்னு" சொல்லட்டியும், அண்ணிய அனுப்பிச்சுட்டு நாங்க கிளம்பியாச்சு. நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பூவு, ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போதே, பிள்ளைக்காரவங்க ஃபோனுக்கு மேல ஃபோன் போட்டுட்டே இருக்காங்க. எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு. அதனால நேரா நம்ம வீட்டுக்கு கூட வராம, எங்க மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. எல்லாரும் இருந்தனால நானும் உட்காந்து பேச ஆரம்பிச்சேன். ரொம்ப நேரமா பேசிட்டு உட்காந்துருந்தோம். நேரம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் தான் பொங்கல் இஞ்சி, கரும்புலாம் வாங்கிட்டு வந்துட்டு, நானே மா இலையில செவ்வந்தி பூ வச்சு தச்சு தோரணெல்லாம் ரெடி பண்ணி, கிச்சனுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, நிலப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, கோலம்லாம் போட்டு, விளக்கெல்லாம் விளக்கிட்டு தூங்குறதுக்கே மணி 11 ஆயிப்போச்சு. நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எங்க அம்மா இந்த மாதிரி பொங்கல், தீபாவளிலாம் வந்துச்சுன்னா, விடிய விடிய ஒரு ஆளா வேலை பார்ப்பாங்க. அவங்க வேலை பார்க்கறத நாங்க கண்ணால தான் பார்ப்போமே ஒழிய, ஆனா போய் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டோம். நான் பெரிய ஆளாகி, நான் இந்த மாதிரி தனியா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கும்போது, ச்சே நம்மளுக்குன்னு ஒரு பொட்ட புள்ள இருந்துச்சுன்னா, எல்லா வேலையும் பார்க்கும்லன்ட்டு நான் ஃபீல் பண்றேன். நம்ம அம்மா இப்படித்தானே யோசிச்சிருப்பாங்கன்னு, அவங்க அப்ப யோசிச்சது எனக்கு இப்பதான் புத்தியே வருது. நீங்க இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? உங்க அம்மாவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதோட ஃபுல் லெங்த் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மினி விளாக் புடிச்சுனா சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மினி விளாக்ல பார்க்கலாம். டாடா.